ஹாய் சார். இதெல்லாம் என்ன தெரியுதுங்களா உங்களுக்கு? டிஎன்பிஎஸ்சிக்காக நான் நாய்ப்படாத பாட அலைஞ்சு திரிஞ்சு கலெக்ட் பண்ண புக்ஸ் எல்லாமே இது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக ஓகேங்களா? அதுலேயும் ஒரு சில புக்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ரூ. 300 ரூ. 400 குடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் புக்ஸ் எல்லாம். கிடைக்காத புக்ஸ் எல்லாம். இவ்வளோ புக்ஸ் வச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணி இன்னுமே கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே படித்து வேலை வாங்குறதுக்காக பல லட்சம் மாணவர்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் இந்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கரூரில் நடந்த அந்த இன்சிடெண்ட் தான் 31 குடும்பத்துக்கு வந்து நீங்கள் அரசு வேலை கொடுத்ததுன்னு சொன்னது. அது உண்மையில் ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் நாங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து அந்த வேலை வாங்குறதுலேயே வந்து பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. மீதி வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படிங்கிறதே தெரியலை. ஸோ கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவம் வந்து எங்கள் எல்லாருக்குமே வருத்தம் தான். நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலை. பட் அதுக்கு வந்து நீங்கள் நிதியுதவி வந்து கொடுத்துட்டீங்க. அதே சமயம் வந்து அந்த குடும்பத்தில் வந்து எல்லாட்டையுமே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக வந்து நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. பட் இருந்தாலும் அது பெருந்தன்மையோடு நீங்கள் செஞ்ச ஒரு விஷயமே வந்து அவங்க வந்து உங்களை மன்னிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பு தான் தரணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. ஸோ அதுலேயும் வந்து தகுதியானவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு வந்து ஒரு நெறிமுறை இருக்குது. இப்படி படிக்கணும், இந்த சிலபஸ் படிக்கணும், இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படித்து நீங்கள் கட் ஆஃப்ல வந்தால் தான் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு நெறிமுறை இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை. பட் நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து இறந்தவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஈஸியாக அந்த போஸ்டிங்கை கொடுக்குறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு 31 போஸ்டிங்க்கு ஒரு போஸ்டிங்க்கு லட்சக்கணக்கில் வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ லட்சக்கணக்கில் எல்லாரையும் தாண்டி தான் அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து அவங்க அந்த வேலை வாங்குறாங்க. பட் நீங்கள் அதை ஈஸியாக கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து நாங்கள் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 31 போஸ்டிங் தான் அப்படின்னு நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த 31 போஸ்டிங்காக இங்கே 31 லட்ச மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகுது. ஓகேங்களா? ஒரு போஸ்டிங்கில் வந்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மார்க்கில் போகலாம், அந்த வேலை 1 மார்க்கில் பறி போகலாம், 1.5 மார்க்கில் கூட பறி போகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் கடந்து அவங்க திரும்ப வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர்லையாவது நம்ம பாஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை அவங்க அடையிற வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் நீங்கள் பண்ண இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இதுக்காக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஸோ இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு பல லட்சம் பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கம்மியான போஸ்டிங்கில் நமக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா மாணவர்களையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மாணவர்களையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு சில மாணவர்களுக்கு அப்போ நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கலனாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்காவது இந்த வேலை கிடைக்கும், அவங்களாவது சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ பாதி மாணவர்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் கூட என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், நானும் இந்த மாதிரி மீட்டிங் போய் ஏதாவது ஆயிருந்தால் உங்களுக்காவது வேலை கிடச்சிருக்கும், நம்ம ஃபேமிலியாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னேன். பட் இது ரொம்ப தப்பு. ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலி இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அசம்பாவிதம் ஆகிற இடத்துக்கு நானும் போகவும் மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அவங்களுடைய ஃப்யூச்சரை நான் நினச்சி பார்ப்பேன் என்ன ஆகும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அந்த மாணவர்களுடைய மனநிலையில் இருந்து யோசிங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ராப்பகலாக வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையாவது வேக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துங்க. அப்போ தான் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும். அதுக்காக வந்து அவங்களுக்கு அந்த ஜாப் கொடுத்தது அப்படிங்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் அது கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அதிகாரத்துலேருந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா? ஸோ நாங்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ராப்பகலாக முழிச்சு கண்ணு முழிச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கான ஒரு தீர்ப்பை வந்து நீங்கள் அங்கே சொல்லணும். என்ன முடிவு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்.
இதே பார்த்தீங்கன்னா, கடந்த குரூப் 4 எக்ஸாமில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துருந்தா கூட எங்கள் மனசு கொஞ்சம் ஆறியிருக்கும். ஏன்னா அவங்க இந்த எக்ஸாம் டஃப்பாக இருந்துச்சு, நம்ம பல வருஷம் வந்து படிக்கிறோம். அந்த மனநிலையில் நம்மளால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நிதி உதவி கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஜாப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லை. பட் அதுவும் தப்பு தான், ஓகேங்களா? சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவாகாது. ஸோ அதுவும் தப்பு தான். இருந்தாலும் அவங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தா அவங்க எந்த அளவுக்கு அந்த வலியை வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் அவங்க அந்த முடிவை எடுத்துக்கிட்டாங்க. பட் கூட்டத்தில் வந்து இறந்து போனவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. ஸோ கடந்த ஆட்சியில் எங்களுக்கு இந்த மாதிரி அநீதி நடந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோம். பட் ஆட்சி தான் மாறுனுச்சு அப்படின்னு தவிர எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே வந்து கிடைக்கல. இதுதான் வந்து 100% உண்மை. வர்றவங்க எல்லாருமே எங்களை தான் போட்டு அடிக்கிறீங்க. அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறதா இல்லை கவலைப்படுறதா அப்படின்னு தெரியலை. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே எங்களை தான் போட்டு அடித்து மிதித்து துவைக்கிறீங்க. ஸோ இதை வந்து யாரையும் வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. எங்களுடைய வேதனையில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஸோ இப்போ கூட நீங்கள் கொடுத்த கவர்மெண்ட் ஜாப் தற்காலிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டுருக்கு. அது தற்காலிகமாக ஆகுமா இல்லை பர்மனெண்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. பட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த குரூப் 4 எக்ஸாமில் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் இங்கே 31 பேரோட வாழ்க்கை வந்து பறிபோகுது, ஓகேங்களா? இங்கே 31 பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பறிபோகுது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு 31 கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது. ஸோ அதனால் வந்து சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.